சித்தர்கள் தங்கிய தபஸ்தலமாக போற்றப்படும் சதுரகிரி மலை. சதுரகிரி மகாலிங்கம் கோயில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மதுரை மாவட்டத்தின் சாப்டூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு மதுரை மாவட்டம் சாப்டூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு பகுதியிலிருந்தும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள வத்ராயிருப்பு பகுதியிலிருந்தும், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு எனும் பகுதியிலிருந்தும் மலைப்பாதைகள் உள்ளன. இந்த மலையில் உள்ள மிக முக்கியமான 5 கோயில்களாக பார்க்கப்படுவது மகாலிங்கம், சுந்தரமூர்த்திலிங்கம், சந்தன மகாலிங்கம், இரட்டைலிங்கம், காட்டுலிங்கம் ஆகும். இது தவிர இங்குள்ள பிலாவடி கருப்பு கோயிலும் மிகவும் பிரபலமானது. பல நூற்றாண்டுகளாக பக்தர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் மர்மம் நிறைந்த புனித தலமாகவும் இந்த மலை கருதப்படுகிறது. அந்த வகையில் சிங்கம், யானை, நாகம், கரடி இவற்றின் வடிவம் கொண்ட மலைகள் 4 திசைகளில் இருப்பதால் இதற்கு சதுரகிரி என்று பெயர் வந்ததாக ஒரு மரபு வழி நம்பிக்கையும் உள்ளது. ஆன்மீக அனுபவங்களாக இருக்கட்டும், மர்ம கதைகளாக இருக்கட்டும், சதுரகிரி மலைகளில் அசாதாரணமான அமைதி, சக்தி, ஆழமான இயற்கை ஆற்றல் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. அதன் காரணமாகவே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் என கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் இந்த மலையை நோக்கி பயணிப்பதே இதற்கு ஒரு சிறந்த சான்றாகவும் உள்ளது. இங்கு பல சித்தர்கள் தவம் செய்தனர் என்றும், மருந்து மந்திரங்களின் இரகசியங்களை கண்டுபிடித்தனர் என்றும், காயகல்பம் முதலிய மருந்துகளை உருவாக்கினர் என்பதும் மரபுவழி நம்பிக்கை. அதற்கு சான்றாக அகத்தியர், போகர், கோரக்கர், கடவுளார் போன்ற சித்தர்களின் சன்னதிகள் மற்றும் சாதனைகளை பற்றிய பல கதைகளும் இங்கு பேசப்படுகின்றன. மேலும் 18 சித்தர்களின் தபஸ்தலமாகவும் ஜீவ சமாதி அடைந்த பூமியாகவும் இது கருதப்படுகிறது. இங்கு வருவோர் ஆழ்ந்த தியானத்தில் யாரோ அருகில் இருப்பது போன்ற உணர்வு பெறுகின்றனர் என்பதே இதற்கு ஒரு சான்று. அது மட்டுமன்றி, இந்த காணொளியில் நாம் சதுரகிரி மலை பற்றி தெரியாத, பலரும் அறியாத, அதிசய, அதே நேரத்தில் மர்மமான விடயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது. இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள். சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை சேகரித்து செல்லும் ஒரு மிகச்சிறந்த இடமாகவும் இது திகழ்கிறது. திசைக்கு 4 கிரிகள் வீதம் 16 கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் சதுரகிரி என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மொத்தம் 64,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மூலிகை வனம் மற்றும் மகாலிங்கம் கோவிலுக்கு வடக்கில் அமைந்துள்ளது. இந்த குன்றை சஞ்சீவி மலை என்றும் அழைக்கின்றனர். சந்தன மகாலிங்கம் கோவில் அருகே 18 சித்தர்களின் சன்னதியும் உள்ளது. அது தவிர இங்கு ஒவ்வொரு மாதமும் ஆடி அமாவாசை முக்கிய விழாவாகவும் கருதப்படுகிறது. இது தவிர தை அமாவாசை, மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, மாளிகை முதல் நாள் ஆகிய நாட்களில் அதிக கூட்டம் இங்கு இருக்கும். பழனியில் உள்ள நவபாஷான முருகன் சிலையை போகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த போதே செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இங்குள்ள ஜோதி புல்லை பகலில் நீரில் நனைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் ஏற்றியது போல இருக்கும் என்று பழங்காலத்தில் சித்தர்கள் வெளிச்சத்திற்கு வந்த புல்லை உபயோகித்து உள்ளனர். மேலும் இங்கு வடக்கில் ஊஞ்சல் கருப்பண்ணசாமி கோயில் ஒன்றும் உள்ளது. சுந்தர மகாலிங்கத்துக்கு அமாவாசை நாட்களில் மதியம் 1 மணிக்கு அபிஷேகம் துவங்கும். ஆடி அமாவாசை தவிர மற்ற அமாவாசை நாட்களில் தேனும் தினைமாவும் பிரசாதமாக தரப்படுகிறது. சதுரகிரி மலையில் மின்சார வசதி கிடையாது என்றாலும் ஜெனரேட்டர் இங்கு தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கு மலைக்கு மேல் சாப்பாடு பற்றிய கவலை வேண்டாம்.
எந்த நேரமும் உங்கள் வயிற்றை குளிர வைக்க மடம் உள்ளது. உங்களுக்கு குறைந்தபட்சம் கஞ்சியோ கூழோ பழைய சோறோ நிச்சயம் கிடைக்கும். மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது தவிர இந்த சந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் ஒரு தீர்த்தம் சதுரகிரியின் சுந்தரமகாலிங்கம் மலையில் அமைந்துள்ளது. இந்த சந்திர தீர்த்தத்துக்கு இறைவனை வேண்டி வணங்கி ஒருமுறை நீராடினால் கொலை, காமம், குருத்ரோகம் போன்ற பஞ்சமா பாதகங்களிலிருந்தும் நீங்கி புண்ணியம் பெறலாம். மேலும் கௌண்டின்ய தீர்த்தம் என்று அழைக்கப்படும் ஒரு தீர்த்தம் சந்திர தீர்த்தத்துக்கு வடபுறத்தில் உள்ளது. இந்த தீர்த்தம் இது மிகவும் தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு நதியாகும். வறட்சியுற்ற காலத்தில் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானிடம் வேண்ட ஈசன் தனது சடைமுடியில் உள்ள கங்கையிலிருந்து ஒரு துளி எடுத்து 4 கிரிகளுக்கும் மத்தியில் விட்டு லிங்கத்தில் மறைந்தார் என்பது ஐதீகம். கங்கை, கோதாவரி, கோமதி, சிந்து, தாமிரபரணி, துங்கபத்திரை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடிய பயன் இந்த ஒரு கௌண்டின்ய தீர்த்தத்தில் நீராடினால் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீர்வதால் இதற்கு பாவகிரி நதி என்று பெயரும் உண்டு. மேலும் சந்தனமகாலிங்கம் தீர்த்தம் மற்றும் அதற்கு அருகில் அமைந்துள்ள காளிவனம் என்கிற இருண்ட வனம் ஒன்றும் உள்ளது. இவ்வனத்திலிருந்து வருகிற தீர்த்தம் சந்தனமகாலிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. உமையால் பெருங்க முனிவர் தம்மை வணங்காமல் ஈசனை வழங்கியமையால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக சிவபெருமானை விட்டு பிரிந்து அர்த்தநாரீஸ்வரர் என்கிற சிவசக்தி கோலத்தில் இருக்க வேண்டி சதுரகிரிக்கு வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து பின்பு அபிஷேகத்துக்கு வரவழைத்த ஆகாய கங்கையாக இது கருதப்படுகிறது. இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இது தவிர சதுரகிரியில் பார்வதி தேவியின் பணிப்பெண்களான சப்த கன்னிமார்களின் தாங்கள் நீராடுவதற்கு உண்டாக்கிய திருமஞ்சன பொய்கையும் உண்டு. மேலும் காலாங்கிநாதரால் உண்டாக்கப்பட்ட பிரம்மா தீர்த்தம் என்று ஒன்று உள்ளது. காவலராகிய கருப்பசாமி சன்னதி முன்பாக இந்த சுனை உள்ளது. இது தவிர கோரக்கர், ராமதேவர், போகர் போன்ற சித்தர்களால் உருவாக்கப்பட்ட பொய்கை தீர்த்தமும் இங்கு உள்ளது. பசுக்கடை தீர்த்தம், குளிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் சதுரகிரி மலையில் உள்ளன. மகாலிங்கம் கோயிலிலிருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றவே வற்றாது என்பது ஐதீகம். இந்த காணொலியில் நாம் முன்பே அந்த குளிராட்டி பாறையின் வழியாக வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. மகரிஷிகளும் சித்தர்களும் இன்றும் அருவமாக வாழ்ந்தும் அருள் வழங்கும் வண்ணம் சதுரகிரியில் வீற்றிருக்கிறார்கள் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் அபூர்வ மூலிகைகள் இங்கே கிடைக்கும் மற்றும் பல அற்புத மூலிகைகளால் முறிந்த எலும்புகளை கூட ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலையை வைத்து கட்டினால் அதிசயத்தக்க வகையில் எலும்பு கூடும் என்பதும் பழங்காலத்திலேயே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. மேலும் இந்த சதுரகிரி மலையில் தபசு குகைக்கு அருகே கற்கண்டு மலைக்கு கீழ் அடிவாரத்தில் சுனங்க விருட்சம் என்னும் மரம் உள்ளது. இந்த மரத்தின் காய் நாய்க்கட்டி கோயிலில் இருக்கும். இந்த நாய்க்குட்டி வடிவத்தில் இருக்கும் அந்த காய் கனிந்து விழும்போது நாய்க்குட்டி குறைப்பதை போல இருக்கும். விழுந்த கனி 10 வினாடிக்கு பிறகு மறுபடியும் அம்மரத்திலேயே போய் ஒட்டிக்கொள்ளும் என்பது ஒரு நம்பிக்கையாக உள்ளது. அதே போல ஏர் அழிஞ்ச மரம் என்னும் மரம் உண்டு. இந்த மரத்தில் காய்க்கும் காய் முற்றியவுடன் கீழே விழுந்துவிடும். விழுந்த காய் காய்ந்து அதன் தோல் உரிந்தவுடன் மீண்டும் மரத்தில் போய் ஒட்டிக்கொள்ளும். இடையில் மழை காற்றினால் மரத்தை விட்டு தள்ளி போயிருந்தாலும் மேல் தோல் உரிந்தவுடன் மீண்டும் மரத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது.
மேலும் இங்குள்ள பல அமானுஷ்யங்களுக்கு சான்றாக சதுரகிரியில் நந்தீஸ்வர வனத்தின் கனையெருமை விருட்சம் என்றொரு மரமும் உண்டு. அம்மரத்தின் அடியில் யாராவது ஆட்கள் போய் நின்றால் அம்மரம் எருமை போல் கனைக்கும். அம்மரத்தை வெட்டினால் குத்தினால் பால் வரும் என்றும் கூறப்படுகிறது. இதே போல மற்றொரு விருட்ச மரமும் உண்டு. அந்த விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல கத்தும். வெட்டினால் பால் கொட்டும். நவபாசான சேர்க்கையின் இந்த விருட்சம் மரத்தின் பாலும் முக்கியமான சேர்க்கையாகும். இவை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும் வகையில் இங்குள்ள மற்றொரு மதியை மயக்கும் பகுதியும் உண்டு. இந்த மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதிமயக்கி வனம் என்ற பகுதியும் உள்ளது. இங்கே உள்ளே சென்றவர்கள் மதியை மயக்கி அவர்கள் வெளியே வர முடியாது என்றும் கூறுகின்றனர். இன்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் ரிஷிகள் மகாலிங்கத்துக்கு இங்கு பூஜை செய்து வருகின்றனர் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதன் பொருட்டு இங்கு வரும் பக்தர்களின் செய்த பாவங்களையும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையின் நன்னெறியை காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இடமாகவும் இந்த சதுரகிரி மலை விளங்குகிறது. உங்கள் உடல் தேடல் பக்தி உண்மையெனில் நீங்கள் மனதார நினைத்து வழிபாடு செய்தால் சித்தர் தரிசனம் உங்களுக்கு சதுரகிரியில் நிச்சயம் கைகூடும். இதை நிறைய பக்தர்கள் இங்கு அனுபவித்தும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை வனமாக இருப்பதால் இங்கு ஒரு முறை நீங்கள் வந்து சென்றாலே உங்களுக்கு தேவையான அனைத்து நேர்மறை எண்ணங்களும் வாழ்க்கையின் ஒரு பிடிமானமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏனெனில் இந்த சதுரகிரியில் உங்கள் காலடி பட்டதும் மனம் அமைதியாகிறது என்ற அனுபவம் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இதை மக்கள் ஒரு காந்த ஆற்றல் பகுதி என்றும் மரபொலியாக நம்புகின்றனர். மேலும் இந்த மலைக்கு சிவனே நினைத்தால் மட்டுமே உங்களால் இங்கு வர முடியும் என்று தீராத ஒரு நம்பிக்கையும் உள்ளது. மேலும் இதற்கு ஒரு சான்றாக இந்த மலையில் இணக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இங்கு நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக வந்தபோது அங்கிருந்து தானிப்பாறைக்கு செல்ல ஒரு முடிவு செய்தோம். பின்பு அங்கு செல்லும்போது எங்களுடன் 6 பேர் வந்தனர். அந்த 6 பேரில் பாதி மலையேறும் போதே எங்களுக்கு சரியாக அந்த காட்டுப்பாதை புலப்படவில்லை. இதனால் அங்கிருந்து நாங்கள் திரும்பி வர முடிவு செய்தபோது எங்களுக்குள் 2 குழுக்களாக பிரிந்தோம். நாங்கள் 2 மேலே செல்ல எப்படியாவது மேலே செல்வது என்று முடிவெடுத்தும் மீதி 4 கீழே செல்வது என்று முடிவெடுத்து திரும்பி சென்றனர். ஆனால் குறைந்த நேர தேடலுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மலைப்பாதைக்கு தென்பட்டு பின்பு நாங்கள் 2 மலை மீது ஏறி கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் சுற்றி திரிந்து அதற்கு பிறகும் காண கிடைக்காத ஒரு சோகத்தில் திரும்பும்போது எங்களது கண்களில் திடீரென தென்பட்டது அந்த தானிப்பாறையின் ஒரு பகுதி. அதன் பின்னரே நாங்கள் 2 சென்று அந்த தானிப்பாறையிலும் அதற்கு அடியில் உள்ள கோயிலுக்கும் சென்று சிவ வழிபாடு செய்து வந்தோம். இதிலிருந்தே நமக்கு தெரியலாம், நீங்கள் சதுரகிரி மலைக்கு செல்ல வேண்டும் என்றும் அங்கு உங்களுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்றும் கடவுள் விரும்பினாலே தவிர உங்களால் அங்கு செல்ல முடியாது என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இதேபோல் இன்னொரு சிறந்த தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.